பயமா இருக்குப்பா. இப்ப சேரனுக்கு ப்ரமோஷன் போக நானும் ஒரு காரணம் தானே. என்னாலதானே அந்த பொறுக்கி வீடு வரைக்கும் வந்தான். ஐயோ சக்தி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன பண்ணுவ சொல்லு. இல்லம்மா, இன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த பொறுக்கியோட குடோன்னு எல்லா இடத்துக்கும் அப்பாவும் போய் நிக்க வேண்டியதாயிடுச்சு. பத்தாததுக்கு சேரனோட ப்ரமோஷன் வேற இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இல்ல நான் தான். நீ ஏமா இப்படி இல்ல யோசிக்கிற? இல்லப்பா, உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. அந்த வேலு கொடுக்கிற டார்ச்சரால எவ்வளவுதான் நீங்க எல்லாரும் பொறுத்துக்க முடியும்? என்ன வச்சு அவன் பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கலங்கி நிக்கிறத என்னால பார்க்க முடியலப்பா. அதுவே என் மேல மெல்ல மெல்ல வெறுப்பா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா சக்தி, ஏன்னா தங்க இப்படி எல்லாம் பேசுற? எனக்கே என் மேல கோவமா வெறுப்பா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் அப்படி தோணிடாதான்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஐயோ சக்தி, தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதம்மா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் எப்பாவது மனசு உடைச்சிட்டுதான் நீ தானடா எனக்கு தைரியம் சொல்லுவ. என்ன என் தைரியத்தை, என் நம்பிக்கைய எல்லாத்தையும் அந்த பொறுக்கி செதைச்சிட்டு இருக்கான்பா. மையனாதா, என்னாச்சு? சக்தி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? காலையில நடந்த நினைச்சு அழுதுட்டு இருக்காளா? அவன் பண்ற அநியாயத்துக்கு தான் தான் காரணம் நினைச்சு அழுதுகிட்டே இருக்காமா. சக்தி, வெறி நாய் கடிச்சா அதுக்கு மருந்து தான் போடணுமே தவிர நம்மள நொந்துக்கிறதுல என்ன இருக்கு? இப்ப நான் கோயில்ல ஜோசியரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். உனக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ராகு கேதுக்கு பரிகார பூஜை செஞ்சா எல்லா பிரச்சனையும் காத்துல வச்ச கற்பூரம் கணக்கா காணாம போயிடும்னாருமா. அதனால நாளைக்கு நாம கோயிலுக்கு போய் பரிகார பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ நம்பிக்கையா இருமா, சரியா?